முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நென்தாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் கந்த சஷ்டி திருவிழாவை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, செயல் அலுவலர் அன்பு சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, தக்கார் திரு அருள் முருகன் அவர்களே, அறங்காவலர் குழுவை சார்ந்த அன்பர்களே, தம்பி கொஞ்சம் எக்கோ குறைக்கணும். இன்றைய நிகழ்வுக்கு பரமன்குறிச்சி சிவசக்தி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஐயா ரகுபதி அவர்கள் நினைவாக இந்த நிகழ்வை உபயம் செய்திருக்கக்கூடிய திரு சரவண பாண்டியன் அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலே அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. பாட்டு முடிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கும் முடிச்சிருவோம்னு நினைச்சு தொடங்குறோம். முடிக்க முடியுமாங்கிறது நம்ம கையில் இல்லை. இந்த பிறவியை அழிப்பவன் மீண்டும் பிறக்காமல் செய்பவன் யாரு? கூர்மையான வேலாயுதத்தை தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் பல கவிகள் இந்த உலகத்திலே அருளாளர்களால் பாடப்பட்டிருக்கிறது. நாம் பாடவில்லை, பாடி வைத்ததையாவது எழுத்து பிழையில்லாமல் அன்போடு நீ இன்னும் பாடல அப்படின்னு ஆதங்கப்படுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். எழுத்து பிழையற கற்கின்றீர், நீ இன்னும் படிக்கலையப்பா அப்படிங்கிறார். ஏன்னா நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும், இல்லைன்னா உனக்கு பின்னாடி ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறார். அழித்து பிறக்க ஒட்ட அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். ஏன் உன்னை படிக்க சொல்றேன் தெரியுமா? காலன் உன்னை தேடி வருவான் பாரு, அந்த நேரம் கடைசி நேரத்தில் என் நாமத்தை நீ கூப்பிடுறதுக்கு முயற்சி செய்வாய். ஆக தினமுமே முருகப்பெருமானுடைய நாமத்தை இடையராது சொல்லி பழகு. அந்த கொடுங்கூற்றுவன் வருகின்ற பொழுது மரண பயம் என்கின்ற ஒன்று உனக்கு இருக்காது. மரண அவஸ்தை என்று ஒன்று உனக்கு இருக்காது. அதனால எழுத்து பிழையற பாடு, முருகனுடைய கவியை பாடு, ஞானவேலை தாங்கிய முருகனுடைய கவியை பாடு, பிழை இல்லாமல் பாடு. அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே.
உங்களுக்கு முருகனுடைய நாமம் என்ன தெரியுமோ அதை பாடலாம். அனுபூதி தெரியுமா பாடலாம், அலங்காரம் தெரியுமா பாடலாம், திருப்புகழ் தெரியுமா பாடலாம், கந்தர் அந்தாதி தெரியுமா பாடலாம், வேல் மாறல் பாடலாம், வேல் விருத்தம் பாடலாம், மயில் விருத்தம் பாடலாம், சேவல் விருத்தம் பாடலாம், சண்முக கவசம் பாடலாம். எது உங்களுக்கு படிக்க முடியுமோ ஒன்றை இறுக பற்றி கொண்டு அவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்க. இதுவரைக்கும் செய்யலங்கிறார், இனிமேலாவது செய்யுங்க. அந்திம காலத்தை நினைத்து பயம் இல்லாமல் வாழலாம். அந்த சஞ்சலமே இல்லாம நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகளை எம்பெருமான் முருகன் தடுத்தாட்கொண்ட போது, அருணகிரி இந்த உலகம் உய்ய என்னை பாடு என்று சொன்னார். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் ஸ்தலங்கள் தோறும் அவரை வழிபாடு செய்து பாடினார். திருப்புகழை என்ன அழகாக பாடினார். இயல் இசையில் உச்சித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயேன்னார். அதனாலதான் கவியை அன்பால் பாடுனார். இந்த அன்பு ஒண்ணுதான் உலகத்துல நிரந்தரம். ஏன்னா அதுதான் அருளாக பழுக்கும். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் அன்பு வச்சிருப்பீங்க என் மேல. இதை விட ஒரு குடுப்பன் இந்த பிறவியில வேற ஏதாவது இருக்க முடியுமா? என்னுடைய தோழிகள் 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 8ஆம் கிளாஸ்ல இருந்து நாங்க ஒண்ணு போல படிக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு பேரன் இருக்கான், ஒரு பேத்தி இருக்கான். அவளுக்கு 2 பேரம் பேத்தி, அவளுக்கு 2 பேரம் பேத்தி. பழையபடியும் சொல்றேன், வயசு என்னன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகளாக இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அன்பு. ஒண்ணும் இல்லைங்க. இந்த சாரி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? நல்ல உறக்க சொல்லலாம்ல. இது கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மா கிருஷ்ணகிரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. யூடியூப்ல அவங்க என்னுடைய ஃபாலோயர். அதை பார்த்துட்டு அம்மா ஒரு சாரி அனுப்பியிருக்கேன். அப்போ நான் கனடாவில் இருக்கேன். அவங்க பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, ஆனந்த். இந்த படம் பிடிக்கிறவரும் ஆனந்த் தான், நீங்க இல்லை, அவர் பேர் ஆனந்த். நீங்க பதறிக்கிட்டு எந்திரிக்கிறீங்க பாருங்க. நாளைக்கே நீங்க கொண்டு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு பட்டு கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? என்ன அன்பால அதை வாங்கித்தான் ஆகணும். அந்த ஆனந்த் அவர்கள் ஐடியில் இருக்காரு. என்னுடைய பிஏ இந்திராட்ட பேசி அம்மாவுக்கு ஒரு புடவை அனுப்பணும், அட்ரஸ் கொடுங்க. இந்திராவுக்கு என்ன தொடர்பு கொள்ள முடியல. காரணம் இங்க பகல்னா அங்க ராத்திரி, அங்க பகல்னா இங்க ராத்திரி. வேற வழி இல்லாம சரி நீங்க அனுப்புங்க. அவங்களுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? நாங்க அனுப்பின சாரியே இந்த 6 நாள்ல 1 நாள் அம்மா கட்டணும். நான் வந்து இறங்கினதே 25ஆம் தேதி. அதுக்கப்புறம் சட்டை தச்சு தருவாரோ டெய்லரு? 20 நாள் கொடுத்தாலே டெய்லர் 30 நாள் எடுப்பார். இங்க யாராவது டெய்லர்ஸ் இருந்தா என் மேல கோவப்படக்கூடாது. அதனால அந்த சாரிக்கு மேட்சா ஒரு பிளவுஸை போட்டுட்டு அவங்க அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இங்க நான் இந்த சாரியை கட்டிட்டு வந்தேன். இந்த நிகழ்வின் மூலமாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நேத்து கூட அப்படிதான் ஒரு அன்பர் கொடுத்த சாரியை தான் நேத்து கட்டிட்டு வந்தேன். நாளைக்கு ஒரு அன்பர் கொடுத்த சாரியை தான் கட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஆக மொத்தம் நீங்க திருன்னு முழிக்கிறதுல இருந்து எனக்கு தெரியுது, ஒரு நாள் நீ காசு கொடுத்து சேலை வாங்க மாட்ட போல. இந்த ஓசியிலே கட்டிட்டு வர்றதுதான் உன் வேலையா நீங்க நினைக்கலாம். அந்த அளவுக்கு அன்பு இருக்கு மக்கள் மத்தியில. அந்த அன்புக்கு ஈடு என உலகத்துல வேற ஏதாவது உண்டா? ₹1,00,000 போட்டு பட்டு சாரி நான் வாங்குறேன்னு வைங்க, அதை விட ஒரு அன்பு கலந்த ஒரு உள்ளத்தோடு ஒருத்தர் ஒரு நூல் புடவை கொடுத்தா கூட எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். யோசித்து பாருங்க. அந்த சாரியை கட்டும் போது இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா அதுல அன்பு கலந்துருக்கா இல்லையா? இன்னொன்னு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாரும் தீபாவளிக்கு போய் ஜவுளி வாங்குவீங்களா? பொங்கலுக்கு போய் ஜவுளி எடுப்போமா? 5 சேலை வாங்கினேன்னா 5 சேலை நல்ல சேலையை கழிச்சிருவேன்.
இறைக்கிற கிணறு தான் ஊறும். 5 சேலம் புதுசு உள்ள வருதுன்னா என்ன சன்னிதானத்துல வச்சு நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. 5 சேலம் உள்ள வந்துச்சுன்னா 5 சேலம் நல்லா இருக்கிறத கழிச்சிருவேன். இந்த இத்தது, அத்து போனது, சாயம் போனது இதெல்லாம் தானங்கிற பெயர்ல தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுக்கறதா இருந்தா உடுத்தக்கூடிய நிலையில் இருப்பதை கொடுக்கணும். ஆனா இந்த 5 உள்ள வந்த உடனே நான் நினைப்பேன், 5 கொடுக்கும் போதே நினைப்பேன், சரி அப்ப 5 உள்ள வந்துரும்னு. அதுதான் உண்மை. நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததை விட 2 மடங்கு எந்த சூழல்லையும் உங்களை தேடி வேற ரூபத்துல வந்துடும். அதான் உண்மை. போட்டி 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 உள்ள வச்சோன்னு வைங்க, அது காசா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்படியே குட்டையில நீர் தேங்கினது போல தேங்கி போயிடும். அதனால எப்பவுமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும்னா கொடுக்கணும், அப்பதான் கிடைக்கும். 20 ரூபா கொடுத்தோம்னா 40 ரூபா கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல முருகப்பெருமான் நமக்கு தருவான். ஆக என்ன அழகாக திருப்புகழிலே பாடினார். இயலிசையில் உச்சித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. இந்த முருகப்பெருமானை எனதுள்ளத்துள்ளே நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் மனசு எப்படி இருக்கணும்? என் மனசு எப்படி நிர்மலமான ஓடையாக இருக்கணும்? என் மனசு எப்படி அகங்காரம் இல்லாம இருக்கணும், ஆணவம் இல்லாம இருக்கணும்? உலகத்துல ஒண்ணு சொல்லிட்டு போறங்க, எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் புகழ் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் மக்கள் நம்ம மேல பாராட்டு மழைய பொழியலாம். ஆனா ஆணவம்னு ஒண்ணு வந்து தலை வீங்க ஆரம்பிச்சுட்டுன்னு வைங்க, அதோட அவன் கதை முடியுதுன்னு அர்த்தம். அது நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். ஏன்னா எதுவுமே என்னிடமிருந்து வந்தது இல்லை, எல்லாமே முருகன் எனக்கு போட்ட பிச்சை, முருகன் கொடுத்த யாசகம் இது. அந்த யாசகத்தை வாங்கி அது அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அதை பகிர்ந்து இந்த உலகத்திற்கு கொடுத்தால்தான் புகழும் தேயாம இருக்கும், பணமும் தேயாம இருக்கும், மனசுல உள்ள அமைதியும் தேய்ந்து போகாமல் இருக்கும். ஆக நீங்களா இருந்தாலும் சரி, அமர்ந்து கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆணவம் அங்க இருக்கக்கூடாது. எங்க தந்தையார் சொல்வார், மேடையில போய் இந்த பிறவியில அமர்ந்து பேசக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கான். ஆனா அதுக்காக எல்லாம் உனக்கு தெரியும்னு நீ நினைச்சிடக்கூடாது. உன்னை விட அறிவாற்றல் நிறைந்தவர்கள் 1000 பேர் பக்குவமாக கீழே அமர்ந்து கேட்கலாம். நீ 5 அடிக்கு மேல உட்கார்ந்து பேசுறங்கிறதுக்காக நீ பெரிய அறிவாளி இல்லை. பேசக்கூடிய வாய்ப்பு, அந்த பாக்கியத்தை இந்த பிறவியில முருகன் கொடுத்திருக்கான். அப்ப ஆணவம் இல்லாம இதுல உட்காரணும். எப்பொழுதுமே பாருங்க, பேச்சாளர்களை விட கேட்பவர்கள் 5 அடி கீழே தானே உட்கார்ந்துருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு எதுவுமே தெரியாது, 5 அடிக்கு மேல உட்கார்ந்திருந்த எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா என்ன மாதிரி அறிவில்லாத ஆள் உலகத்துல கிடையாது. 5 அடிக்கு கீழே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, 5 அடிக்கு மேல நான் உட்கார்ந்துருக்கேன். என்ன பொருள்? என் பேச்சு 5 அடிக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிலையை 5 அங்குலமாவது உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதுக்காக தான் அந்த ஆசனத்தை முருகன் கொடுத்திருக்கான். உலகம் பூரா தமிழ் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவன் முடிவு பண்ணாதான் இந்த இடத்துல நாம சரியாக அமர்ந்து உங்களை பார்க்க இயலும். அப்ப பார்க்கணும்னு சொன்னா, அவன் அந்த உள்ளத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு சொன்னா, இந்த இடம் ஆணவம் இல்லாம, கன்மம் இல்லாம, மாயை இல்லாம பிளாக்கா இருந்தா தான் அவன் வந்து உட்காருவான். அது இருக்கிற வரைக்கும் இந்த குகைக்குள்ளே அவன் வந்து குகனாக அமர்வதற்கு வாய்ப்பு என்பது இல்லை பெரியோர்களே. நம்ம எப்பவுமே விரதம் இருக்கிறோம், பக்தி செலுத்துறோம், மந்திரம் படிக்கிறோம், கோயிலுக்கு வாரோம், நெய் விளக்கு ஏத்துறோம், விளக்கு பூஜை ஏத்துறோம், மாவிளக்கு போட்டோமாங்கிறோம், பாத யாத்திரை போனோமாங்கிறோம். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த மனசை செம்மப்படுத்தி இருக்குமா? மனதை செம்மைப்படுத்தாமல் இத்தனையும் செய்து உண்மையாகவே எந்த விதமான புண்ணியமும் இல்லை. அதான் உண்மை. அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அதனாலதான் அவர் தெளிவாக பாடுகிறார் திருப்புகழிலே, இயலிசையில் உச்சித்த வஞ்சி கயர்வாகி
இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்க்கல் இடையிறந்த திணைக்காவல் வனசகுர மகளை வந்தித்து அணைவோனே, கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வேன்னு பாடினார். நீங்க இப்ப எல்லாரும் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? திருச்செந்தூர்ல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த திருச்செந்தூர் எதற்கு சமமான இடம்? கைலாயத்துக்கு இணையான இடம். எவ்வளவோ பொருள் செலவழிச்சுட்டு கைலாயம் போறவங்க இருக்காங்க. அந்த குளிர தாங்கி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கைலைநாதனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. சில பேருக்கு அது நிறைவேறுகிறது, சில பேருக்கு அது நிறைவேறாமல் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். கைலைக்கு போக முடியலன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? திருச்செந்தூர் வந்தாலே கைலை வந்தது போலதான். நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்கிறது, சிவன் வேறு முருகன் வேறு இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறது. கைலை போக முடிஞ்சவங்க தாராளமா கைலை மலைக்கு போய் மிக அருமையாக அவரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். போக முடியாதவர்களுக்கு மனசுல குறை வேண்டாம். அம்மா வயது ஒத்துழைக்கல, அம்மா காசு இல்ல, அம்மா என்னால நடக்க முடியாது, கவலையே இல்லை. செந்திலம்பதிக்கு வந்தாலே கைலை வந்ததற்கு சமம். அதனாலதான் ஏல் இசையில் உச்சித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்க்கல் இடையிறந்த திணைக்காவல் வனசகுர மகளை வந்தித்தணைவோனே, கைலைமலை அணைய செந்தில் பதிவாழ்வே, கரிமுகவனுக்கு இளைய கந்த பெருமாளே. இந்த அன்புன்னு ஒண்ணு மட்டும் மனசுல இருந்துட்டுன்னு வைங்க, இந்த உலகத்துல எல்லாருமே அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டா குறையே இல்லைங்க, குறையே இல்லை. ஒருத்தர் சாரி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி லண்டன்ல இருந்து 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க இங்க. வருடந்தோறும் அவர்களை இங்கே நான் சந்திக்கிறேன். அவர்களுடைய தாய் தந்தையர் வயதானவர்கள். அந்த அம்மா கையில வாக்கிங் ஸ்டிக்கோட வராங்க, அவங்க அப்பா வீல் சேர்ல உட்கார்ந்து வராங்க. முந்தா நாள் என்ன சந்திச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அம்மா இதை வீட்டுக்கு கொண்டு போங்க. யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு போற வரைக்கும் கூட பொறுமை இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இந்த கார்ல போகும்போதே அது என்னவா இருக்கும் அப்படின்னு திறந்து பாத்திரணும்னு இருக்கும். ஆனா நான் பொறுமையா வீடு வரைக்கும் போய், இது முருகனால் கொடுக்கப்பட்டது இல்லையா, அதுக்காக தானே அவங்க இங்க வந்திருக்காங்க. முருகனுடைய பாதத்துல வச்சு அதை எடுத்து பார்த்தா ரொம்ப அழகான ஹோம்மேடு மைசூர் பாகு ஒரு மில்க் ஸ்வீட் கொண்டு வந்திருந்தாங்க. நான் அதில் 4 ஸ்வீட் சாப்பிட்டேன். எனக்கு சுகர் இருக்கு, ஆனால் பரவாயில்ல, இது நிச்சயமா இந்த அன்பு அதை காம்பன்சேட் பண்ணிடும்னு அந்த ஸ்வீட் ரொம்ப அழகா ஒரு டீ பாக்கெட் கொண்டு வந்திருந்தாங்க. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா உட்காந்து படிக்க போறோம் 12:30 வரைக்கும், ஒரு டீயை வேற போட்டு குடிச்சேன். அந்த அன்பு அதில் கலந்துருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை பெரியோர்களே. கைலைமலை அணைய செந்தில் பதிவாழ்வே, கரிமுகவனுக்கு இளைய கந்த பெருமாளே என்று பாடினார். ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா, ஈனனை வீணனை ஏழெழுதாம் மொழி ஏழையை மோழையை அகலானே, மாவினை மூடிய நோய்ப்பிணி ஆழனை வாய்மையிலாதனை இகழாதே, மாமணி நோபுற சீதழ தாழ்த்தனை வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே, நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதனார் புகழ் குறமாதே, நாடியே காணிடை கூடிய சேமக நாயக மாமையில் உடையோனே, தேவி மனோன்மணி ஆகி பராபரை தேன்மொழியாள் தரு ஸ்ரீயோனே, சேனையர் சோலையின் நிழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளேன்னு திருப்புகழிலே பாடுகிறார். ஏதோ ஒரு திருப்புகழை அர்த்தம் தெரிந்து மனனம் செய்து பாடுங்கள். அவர் எழுதின அத்தனை திருப்புகழையும் பாடினதுக்கு சமம். ஏதோ பாடுறீங்களோ இல்லையோ, 2 மறந்துடக்கூடாது. ரொம்ப அழகா முருகன் வேறு சிவன் வேறு இல்லை என்பதை பதிவு செய்யக்கூடிய இடம் பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையில் பாடுறார், வாதினை அடர்ந்த வேல்வழியர் தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதம் அணிந்து பணியேனே, ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆனத்தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமையில் என்று அறியேனே, நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நாள் நிலம் அலைந்து திரியேனே, நாகம் அணிகின்ற நாதநிலை
சிவம் என்ற சாகமது தந்து எனையாழ்வாய் சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளேன் பண்ணர் அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற படி. எதையாவது ஒண்ணு படி போதும், ஒரே ஒரு பாடலை படிங்க போதும். திருப்புகழ்ல எதை மறந்தாலும் ரெண்டு விஷயம் மறந்துடக்கூடாது. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். நாங்க குறைவற்ற செல்வம்ங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற 10 லட்சம் ரூபாய் இல்லை. இப்போ சகோதரிலாம் பல கோடி வச்சிருக்காங்க அக்கௌண்ட்ல. அதனால என்ன தைரியத்துல எது வந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பார்த்துக்கிடுவான்னு இருக்க. துட்டை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் ஏற்கனவே சம்பாதிச்சு இதுகள்லாம் வச்சிருக்கு. நமக்கு அத்திய காலத்துல என்னங்க தேவை? பட்டு சேலை தேவையா, இல்லை பல கோடி ரூபாய்க்கு நகையை அடிக்கிட்டு வரணுமா? அவங்க 3 வேளையில ஒரு வேளை சாப்பாடு போட்டா போதாதா? இப்ப என் வயசான காலத்துல நான் திருச்செந்தூருக்கு முருகனுடைய அனுகிரகத்தினால வந்து, அம்மா ஒரு வேளை சாப்பாடு ஒருத்தர் வாங்கி கொடுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வயிறு இருக்குமா எனக்கு? எவ்வளவு அன்போடு நீங்க எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? 2 இட்லி கூட கிடைக்காது போலே. உண்டா இல்லையா? கொடுப்ப. என்ன வேணும் சொல்லுங்கம்மா, வாங்கி தர. எப்படி பார்த்தீங்களா? அருமம்மா. இந்த அன்புக்கு ஈடு என உலகத்துல வேற எதுவுமே இல்லை. 2 விஷயம் மறந்துடக்கூடாது. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். குறைவற்ற செல்வம் எது? நாம செய்யக்கூடிய புண்ணியம். இந்த விரதத்தை பத்தி சொல்லும் போது ஒன்னொன்னா சொல்லி நேத்து ஒண்ணு சொன்னேன். சூரனை வதம் செய்யக்கூடிய அன்றாவது விரதம் இருங்கள். இன்னொன்னு உங்களை சொல்லிட்டு போறேன். இந்த 6 நாளும் மௌன விரதம் இருங்கள் என்று சொன்ன முடிந்தவர்கள். இந்த வேல்மாறல் புத்தகம் ஒரு அன்பர் அடித்து கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு ஐயா, சிவகுமார்னு பெயர், இந்த கூட்டத்தில் இருக்காங்க ஐயா. நேத்தும் வேல்மாறல் புக்கை கொண்டு வந்து, அம்மா யார் யாருக்கு வேணுமோ கொடுங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா வாய் பேசல. 6 நாளும் அவர்கள் மௌன விரதம் மேற்கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு அவர்களோடெல்லாம் நமக்கு ஒரு நட்பு இருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு கொடுப்பன நமக்கு. அப்போ அழியாத செல்வம் வேண்டும் என்று வேண்டுங்கள். இந்த 6 நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் கொடுங்க. 2 பழம் வாங்கி கொடுக்கலாம், ஒருவேளை ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம், குடிக்கிறதுக்கு 4 தண்ணி பாட்டில் வாங்கி விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம். அப்பதான் சஷ்டி விரதம் பூர்த்தியாகும். இன்னொன்னு சொல்றேன், 6 நாள் விரதம் முடிந்து 7வது நாள் திருக்கல்யாணம், சப்தமே இல்லை. அது வரைக்கும் விரதம் இருப்பவர்களும் இருப்பார்கள். ஆனா முறைப்படி 6 நாள் சூர சம்ஹாரம் முடிந்த உடனே கடல்ல நீராடணும். இங்க இருக்கிறவங்க சில பேரு பஸ்ஸுக்கு இடம் கிடைக்காதுன்னு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு கடல் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வேற எங்கேயாவது திருக்கல்யாணம் பார்த்துருவாங்க. ஒன்னு சொல்கிறேன் பெரியோர்களே, சம்ஹாரம் பார்த்தால் கண்டிப்பாக திருக்கல்யாணம் பார்க்கணும். அப்ப இங்க இருந்து புறப்பட்டு போயிடுறோம்மா, எனக்கு டிக்கெட் இன்னைக்கு தான் இருக்கு, நான் சென்னைக்கு போகணும், எங்க ஊர்ல போய் திருக்கல்யாணம் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு குளிக்கிற பக்கெட்ல தண்ணி ஊத்தி 2 கை கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த நீர்ல நீராடி பானகம் கண்டிப்பாக பருகி இந்த விரதத்தை நிறைவு செய்யணும். இங்க இருக்கிறவங்க கடல்ல குளிப்பீங்க, பானகம் கொடுப்பாங்க, குடிப்பீங்க. வீட்டுக்கு போறவங்க அந்த காரியத்தை செய்யணும். அழியாத செல்வத்தை தருவது எது? நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் அழியாத செல்வத்தை கொடுக்கும். இம்மையில் நமக்கு செல்வம் தேவை, வாழ்றதுக்கு செல்வம் வேணும். அதே நேரம் அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து புண்ணியத்தையும் உங்க அக்கவுண்ட்ல நிரந்தரமாக சேர்த்து வைத்துக் கொள்ளணும். லட்சமா டெபாசிட் பண்றது மட்டும் புண்ணியம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து அதனால வரக்கூடிய புண்ணியத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கணும். அதுதான் உங்க பின்னாடி கடைசி வரைக்கும் கூட வரும். அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட வரும். அப்ப 2 திருப்புகள் தினமும் நீங்க பாராயணம் பண்ணி சொல்லணும். ஒண்ணு நான் முந்தா நாளே சொன்ன, இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசிவிடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகழ மாலை இவையோடு பெருவயிறு ஈழை எரிகுலை சூலை பெருவலி வேறுள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உணத்தாள்கள் அருள்வாயே
வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைபாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தரம் நிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரும் திருமாதின் மணவாழா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. நோயில்லாத வாழ்க்கையை இறைவன் தருவான். அது மாதிரி செல்வம் வேண்டும், இம்மைக்கும் செல்வம் வேண்டும், மறுமைக்கும் புண்ணியம் வேண்டும். அப்படின்னா இருக்கிறத பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஒன்றும் இல்லை, சகோதரி அவங்க ஒரே மகள், இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, கல்யாணின்னு. எனக்கு 30 வருஷம் அந்த சஷ்டியை வச்சு தான் அவங்க பழக்கம். 30 ஆண்டுகளாக அந்த நட்பு தொடர்கிறது. அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து மலர் மாலை போடுகின்ற பொழுது என் தாய் ரூபத்திலே நான் அவர்களை பார்க்கிறேன். இன்றைக்கு ரொம்ப கொடுப்பன என் தோழியினுடைய சகோதரி, அவங்க எனக்கும் சகோதரி. அவங்க வீட்டில் மொத்தம் 5 பொம்பளை பிள்ளைங்க, எங்க வீட்லயும் 5 பொம்பளை பிள்ளைங்க. எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்க. அன்னைக்கு கூட சொன்னாங்க, அம்மா நாங்க எங்க விரதம் இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்க 5 பேர் ஒண்ணு போல போவோம்மா சகோதரிகள். இப்ப நான் அவங்ககிட்ட பதில் சொன்னேம்மா, 5ன்னு சொல்லாதீங்கம்மா, 6ன்னு சொல்லுங்கம்மான்னு. என்னையும் சேர்த்து 6, உங்களையும் சேர்த்துக்கிடவா 7, உங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட தானே. நம்ம எண்றது பெற வேண்டிக்கிடுவோம் 8, 9. நான் பாட்டுக்கு 9, 10 எண்ணிக்கிட்டு இருந்தா மணி வந்துடும், சுந்தரம் சார் வந்துடுவார். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. என்னையும் சேர்த்துக்கோங்கம்மா. இதை தவிர இந்த உலகத்துல வேற எதையுமே கொண்டு போக போறது இல்லம்மா, எதுவுமே உலகத்துல கொண்டு போக போறது இல்லை. இந்த அன்பு ஒண்ணுதான் நம்ம கூட வரும். அப்போ இம்மைக்குரிய செல்வம், மறுமைக்குரிய புண்ணியம், அதற்குரிய திருப்புகழ். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினை லேசரித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவோனே கருணை புரி ஆதிருப்பது என் குறை வேழிசப்பு கைலமிலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியன பொன் மாலை சிச்சை கமிழமண மார்க்கடப்பம் அணிவோனே தரண மீது ஐயா மிகவும் கனமதுர சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா அருணதழ பாதபத்மம் அதின் அனுதினமும் ஏதுதிக்கு அரிய தமிழ் தான் அழித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகுதிரு ஏரகத்தின் முருகோனேன் பாடினார். எதை பாட முடியுதோ இல்லையோ அந்த திருத்தணி திருப்புகழ்ல இருமலும் ரோகம் மிக அழகாக சுவாமிமலை திருப்புகழ் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் இந்த 2ஐயாவது பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்றது கீழே இருந்து பேசிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நான் என்ன பேசணும்னு தெரியாம என் பாட்டுக்கு புளிக்குழம்பு சாம்பார்னு பேச ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப அழகா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது இடையில நீங்க ஒரு அன்பு கொண்டு பேசினா கூட அதுல ஒரு இன்டரப்ஷன் வந்துடும், உண்டா இல்லையா? அதனால அமைதியா இந்த 1 மணி நேரமா இருக்கு, அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிட்டு. இந்த வாட்ச் மட்டும் அப்படியே எல்லா இடமும் நின்றுச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அந்த அம்மாவை பத்தி சொன்னது பாதியில் விட்டு. இப்படிதான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணுங்கிறது. 30 ஆண்டுகள் பழக்கம் தான் சொல்லி முடிச்சுட்டேன்னே. அவங்கள என் தாய் ரூபத்தில் பார்க்க என்ன சரியா கவனிக்காம என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறது, இதே வேலையா போச்சு. என்ன அழகா பாருங்க. அம்மாவுக்கு அது ஆசை. அவங்க யாரு, அம்மாவுக்கு அவங்க எந்த அளவுக்கு பழக்கம். ரொம்ப நன்றிம்மா. அவங்களும் பாருங்க விக்ரமசிங்கபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக உங்களை தொடர்ந்து பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறோமா. ஆனால் அந்த பாக்கியம் இந்த ஆண்டு தான் கிடைச்சது. உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கூட முருகனுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த ஆண்டு தான் கிடைத்திருக்கிறது. அப்படித்தானே சொல்லணும். ஆக முருகப்பெருமானுடைய நாமத்தை இடையறாது நீங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள். அழித்து பிறக்க விட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அருணகிரிநாத சுவாமிகள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஏதோ மனசு ஒண்ணு நினைக்க வாய் ஒண்ணு சொல்லக்கூடிய மந்திரம் அல்ல. பொருள் உணர்ந்து உச்சரிக்க வேண்டிய முறைப்படி உச்சரித்து ஒரு பாடல் சொன்னாலும் போதும், மனம் ஒன்றிய நிலையில் அதை சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? பிறவியை அழிக்கக்கூடியவன் முருகன், பிறப்பை தராதவன் முருகன். அயில்வேலன் கவி அன்பால் நீ பாடினாய் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? காலனுடைய துன்பம் வருகின்ற காலத்தில் மயில் மீது ஆரோகணித்து முருகன் உனக்கு முன்னால் நிற்பான். இதை விட என்ன வேணும்? காலம் வரும்போது எவனாவது நம்ம கூட வருவானா?
வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம், நீங்க இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லுவோம். யாராவது உயிரை விட்டுருக்கோமா இது வரைக்கும்? யாரையும் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போன உடனே நாமளும் பின்னாடியே பயணப்பட்டு போறதே இல்லை. நாம என்ன செய்யறோம்? அதுக்கப்புறம் ஒரு நடைபெணமாக கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உயிரை நம்மால மாய்த்து கொள்ள இயலாது. அப்ப எல்லாருக்கும் ஒரு நாள் காலன் வருவான். அந்த காலன் வருகின்ற பொழுது காலனை பார்த்து பயப்படாம இருக்கணும்னா அதுக்கு முருகனுடைய துணை வேணும். இப்போ ஸ்ரீவாஞ்சியம்னு யமனுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த யமன் ஆலயத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், முதல்ல யமதர்மனை தரிசனம் பண்ணணும், அப்புறம் சிவனையும் அம்பாளையும் பார்த்த பிறகு பழையபடி யமனை பார்க்கப்படாது. போயிருக்கீங்களா? யமதர்மனை பார்த்துட்டு சிவன் அம்பாளை பார்த்துட்டு அப்படியே வீடு திரும்பிடணும். யமனை பழையபடி போய் பார்க்க கூடாது. ஏன் அந்த ஸ்தலம் அவ்வளவு விசேஷம்னா, காசியில உயிர் போனா கூட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன, இறைவன் தன்னுடைய இறந்து போனவர்களுடைய காதிலே ராமநாமத்தை ஓதுவதாக ஐதீகம். அம்பாள் தன்னுடைய ஆடையை எடுத்து விசிறியாக வீசி இளைப்பாற்றுவதாக ஐதீகம். ஆனாலும் நாம வாழ்க்கையில செய்த பாவத்திற்கு ஏற்றார் போல அங்கிருக்கக்கூடிய பைரவர் ஒரு 2 நிமிஷமாவது நமக்கு மரண அவஸ்தை உண்டு எங்க காசியில. ஆனா ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு செய்து ஸ்ரீவாஞ்சியத்துல உயிரை விட்டுட்டோன்னு வைங்க, அந்த மரண அவஸ்தை என்பது அங்கே இல்லை. மரணத்துக்குரிய ஆயுதங்களை யமதர்மன் அங்கே கையிலே ஏந்தி இருப்பது இல்லை. யோகமூர்த்தமாக அங்கே யமதர்மன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்துல உயிரை விடுபவர்களுக்கு 2 நிமிஷம் என்ன 2 செகண்ட் கூட மரண அவஸ்தை என்பது கிடையாது. அதனால வாழ்க்கையில ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் காஷ்மீர் போனேன், நான் அங்க போனேன், நான் இங்க டூர் போனேன்னு இல்லாம குழந்தைகளை கூப்பிட்டுட்டு பில்கிரிமேஜ் டூர் போகும்போது கண்டிப்பாக 2 இடம் போய் நீங்க பார்க்கணும். ஒன்னு ஸ்ரீவாஞ்சியம், இன்னொன்னு தேமாநல்லூர் என்கின்ற சிவனுடைய ஆலயம். உங்களே யாராவது தேமாநல்லூர் போயிருக்கீங்களா? இந்த அம்மா போயிருக்காங்க. தேமாநல்லூர் போனீங்கன்னா மறுபிறவி என்பது கிடையாது. ஏன்னா பிறவி வேண்டாங்கிறதுக்காகத்தானே இந்த சொற்பொழிவு. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கக்கூடிய அதே நேரத்தில் ஸ்ரீவாஞ்சியம் போய் தரிசனம் பண்ணுங்க, தேமாநல்லூர் போய் தரிசனம் பண்ணுங்க. சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ஸ்ரீவாஞ்சியம்மனை தரிசனம் செய்தால் கடைசி நிமிஷம் மரண அவஸ்தை நமக்கு இருக்காது. இந்த மரண அவஸ்தையை நம்ம அனுபவிச்சதில்லை, அது வந்தா தானே தெரியும். ஆனால் அனுபவிப்பவர்களை நம்மால் பார்க்க இயலும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளையும் 1000 பேர் சேர்ந்து முறித்தால் என்ன வலி இருக்குமோ, உயிர் போறதுக்கு முன்னாடி அந்த உடம்புல அந்த வலி இருக்கும். கண்கள் பார்வை இழந்து போகும், செவிகள் அடைத்து போகும். அது மட்டும் இல்லை, இந்த மூளை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். மூளை மட்டும் செத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் பல விஷயங்களை சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல மிக கொடுமையானது மரணம். அதனாலதான் ஆழ்வார்கள் பெருமாளை நினைத்து பாடுகின்ற பொழுது, அப்பா நான் சாக போற நேரத்துல என்ன நிலைமையில இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அந்த நேரம் ஒன்னு கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாதான்னாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா உயிருக்கு போராடுபவனுடைய காதுக்குள்ள சிவமந்திரம் சொல்லு, ராம மந்திரம் சொல்லு, ஏதாவது இறை நாமத்தை சொல்லுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லும்படியா சொல்லியிருக்காங்க. அதை கேட்க வேண்டும் என்று உயிருக்கு போராடுபவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 2 பேராலையும் செய்ய முடியுமான்னா முடியாது. உயிருக்கு போராடுறவருக்கும் பயம்தான் மனசுல பீடித்து போயிருக்கும். அந்த சாவை பார்க்கக்கூடிய நமக்கு, நம்மோட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்களே, அப்பா ராமநாமம் சொல்லுங்க, அம்மா ராமநாமம் சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற தைரியம் முதல்ல நமக்கு இருக்காது. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அதனால நம்ம சுத்தி நின்று அழத்தான் செய்வோமே தவிர, என்றைக்கு இருந்தாலும் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்தே ஆக வேண்டும் என்கின்ற தைரியம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா, நீங்க அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் என்கின்ற அலங்காரத்தை பாராயணம் செய்யணும். பெருமாளை இருக பற்றி கொண்டு ஆழ்வார்கள் பாடினாங்க. அப்பா யமன் வந்து நிற்கும் போது என்னால என்ன
செய்ய முடியுங்கிறது எனக்கு இப்ப தெரியாது, அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பாடினாங்க. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை அவர் என்றே, ஒப்பிலேனாகிலும் உன்னை அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பன்னை வந்து நலியும் போதங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவடை பள்ளியானேன்னு பாடினாங்க. ஏன்னா யமன் அவ்வளவு கொடூரமானவன். உலகத்துல மரணத்துக்கு பயப்படாதவன் இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஐயோ மல்டி மில்லியனர், நான் 10 lakhs கோடிக்கு அதிபதி, உன்கிட்ட கேட்டு வருவானா? ஐயா நீங்க 10 லட்சம் கோடி வச்சிருக்கீங்க ஐயா, உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ஐயா உங்களை கூட்டிட்டு போகணும்னு வந்தேன்னு வருவானாயோ? உன் 10 லட்சம் கோடி என் கால் தூசிக்கு சமானம், பாச கயிறை வீசிட்டான் புறப்படுன்றுவான். ஆக காசு இல்லாத நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா கை நிறைய வளையல் போட்டிருக்காங்களே, நிறைய துட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கப்படாது, அவ்வளவும் கல்யாணி கவரிங். இதை நம்பி யாராவது என் கையில் இருக்கிறத கலத்திட்டு போகணும்னு நினைச்சிடப்படாது. காசு உள்ளவன் தான் கவலைப்படணும், ஐயோ இவ்வளத்தையும் விட்டுட்டு போறமே. இல்லாத நமக்கு எதுக்கு கவலை? கூப்பிட்ட உடனே சந்தோஷமா போயிட வேண்டியதானே. என்ன கவலை இருக்கு? வரமாட்டேன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? அதெல்லாம் வர முடியாதியா அப்படிங்க முடியுமா? போய்தான் ஆகணும். ஆனா உங்களை தயார்படுத்துங்கள். அம்மா வாழ்ற காலத்துல சாவை பத்தி நினைக்க சொல்றீங்களா? எவன் ஒருவன் தினமும் மரணத்தை பற்றி நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் நெறி பிறழாமல் வாழ்வான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் மாண்டு போயிருவோம், அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, அடுத்தவனு புரணி பேசக்கூடாது. ஏன்னா இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள் ஏராளம் இருந்தாலும் 4 விஷயம் இறைவனை அடையாமல் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? முருகனை நெருங்க முடியாமல் நமக்கு தடையாக இருப்பது 4. ஒண்ணு என்ன தெரியுமா? கடுமையான சொற்களை பேசி அடுத்தவர்களுடைய மனத்தை காயப்படுத்துவது. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த வேலையை வீட்டிலையும் செய்யாதீங்க, தயவுசெய்து வெளியையும் செய்யாதீங்க. வாயில தடிச்ச வார்த்தையை பேசி அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்துறத மாதிரி கொடுமை எதுவும் இல்லை. அதனாலதான் 1330 குறட்பாக்களை வடித்து கொடுத்த வள்ளுவன், தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்ப யாராவது ஒருத்தர் ஓங்கி என்ன கன்னத்துல அரைஞ்சிங்கன்னு வைங்க, இந்த வலி போன உடனே கூட நம்ம அவங்ககிட்ட பேசலாம், ஏதோ கோபத்துல என் தோழி அடிச்சிட்டா அப்படின்னு. எங்க வீட்டுல கல்யாணம் ஆன புதுசுல ஒரே ஒரு நாள் எனக்கும் அவருக்கும் விவாதம் வந்துச்சு. 35 வருஷத்துல அந்த ஒரு நாள் தான் சண்டை. நான் கோவப்பட்டா அவர் அமைதியாயிருவார், அவர் கோவப்பட்டா நான் அமைதியாயிருவேன், அதான் டெக்னிக். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல வார்த்தை முத்தி ஓங்கி ஒரு அறை விட்டாரு பாருங்க என் கன்னத்துல. இப்ப நான் மெலிஞ்சி துரும்பா இருக்கேன், அப்பெல்லாம் இந்த சேர் மாதிரி 2 மடங்கு இருப்பேன். கல்யாணி மேடத்துக்கெல்லாம் தெரியும் என் உருவத்தை பத்தி. அவங்களே சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க மேடம், இந்த ஜென்மத்தில் நீங்க மெலிய மாட்டீங்க. ஆனா எப்படியோ உடம்பு மெலிஞ்சிட்டு. அப்ப இவ்வளவு தடி வார்த்தை முத்தி சண்டை ஒரு அடி ஓங்கி அரைஞ்சாரு பாருங்க. அன்னைக்கு அடிச்சதுதான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன அடிச்சதில்லை. ஏன்னா அன்னைக்கு கையில போட்ட மாவு கட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் மாவு கட்டு தான். அந்த பிராக்சர் சரியாக மாட்டேங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, லாரி மேல ஒரு பையன் மோதனான்னா லாரிக்கு சேதமா மோதன பயலுக்கு சேதமா? இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. என்ன அழகாக சொல்கிறார்கள், எழுத்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். என்ன சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்காரர் கதைக்கு போயிட்டேன். பார்த்தீங்களா? இப்படி எடுத்து கொடுக்க எப்பவும் ஒரு ஆள் இருக்கணும். குருவுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். 4 காரியங்கள் செய்பவர்களை இறைவன் நெருங்குவதில்லை. அடுத்தவனுடைய மனசை புண்படுத்தப்படாது. தேவையில்லாமல் பயனில்லாத சொற்களை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. பயனுள்ள சொல்ல பேசணும். ஏன்னா பேசுறவனுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. தசைகள் அசைய அசைய ஆயுள் குறையும். அப்போ எப்படி பேசணும்? எப்படியும் உனக்கு பேசுறதுனால ஆயுள் குறை. பயனுள்ள சொற்களை பேசு. மற்றவனுக்கு பயனுள்ள சொற்களை பேசினால் அவன் உள்ளம் குளிரும், அவன் உன்னை ஆசீர்வதிப்பான், உன் ஆயுள் கூடும். 3வது முக்கியமா புறம் பேசப்படாது. புரணி பேசவே கூடாது.
ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா நேரில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அம்மா இந்த கலர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலம்மா, சரியா இல்லைம்மா, அந்த கலர் நேரில் சொல்லலாம். நான் இறங்கி போன பிறகு பெரிய பெருமையாக அந்த அம்மா சேலையை பற்றி சொல்லிச்சு, அதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு பின்னாடி பேசக்கூடாது, நேரடியாகவே சொல்லிடணும். புறம் பேசவே கூடாது. 4வது சொன்னாங்க பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அடுத்தவர்களுடைய மனம் புண்படக்கூடாதுன்னா உன்னால உதவி செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவனை காயப்படுத்தாத, அடுத்தவனுடைய மன நோகும்படி பேசாத, வீண் வார்த்தைகளை பேசி நேரத்தை வீணடிக்காத, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாத. நீ உன்னை பத்தி நீ இன்னொருத்தனை பத்தி நீ பேசினீன்னா உன்னை பத்தி 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். 5 பேர் அந்த காலத்தில் கிராமத்தில் சாயங்காலம் விளக்கெல்லாம் வச்ச பிறகு சேர்ந்து உட்காந்து நம்ம பெண்கள்லாம் பேசுவாங்க பாருங்க. ஏங்கா பத்மா நல்லா இருக்கியா அப்படின்னு 5 பேர் ஒற்றுமையாக பேசிக்கிட்டு இருப்பா. இல்லை 5 பேரில் ஒருத்தி அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டான்னு சோறு போடணும்னு எந்திரிச்சு போயிடுவா பாருங்க. மிச்சம் இருக்கிற 4ம் எந்திரிச்சு போன 5 பற்றி பேசும். அது வரைக்கும் 5ம் சேர்ந்து பேசும். அப்புறம் மைனஸான ஒன்றை பற்றி 4ம் பேசும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பழக்கம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதுவும் இப்போல்லாம் சீரியல் வந்த பிறகு இந்த புரணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறேன். எல்லாம் 6 மணிக்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கேட்கல இல்லையோ 6 மணிக்கு டிவியை ஓப்பன் பண்ணிடுவோம். 6 மணிக்கு ஒருத்தி நல்லா இருக்கும், மங்களகரமாக முடிய விரிச்சு போட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான். அதை எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்போம். இப்போ புரணி குறைஞ்சிருக்கு, மாமியார் மருமக ஒற்றுமை ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மாமியார் எங்கேயாவது கோயிலுக்கு போயிடும், வந்தோடனே மருமகிட்ட கேட்கும், என்ன ஆனா அவ சேர்ந்துட்டாளா அவ புருஷன் கூட. ஒற்றுமையை பாருங்க, அங்கதான் மாமியார் மருமக ஒற்றுமையே கிடைக்கும். இப்போ அடுத்தவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு சீரியல்ல வர்ற கேரக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். புரணி வேற ஒரு டைமென்ஷன் எடுத்திருக்கே தவிர புரணியை நிறுத்தி இருக்கமான்னா இல்லை. அப்போ புறம் பேசுறதை நிறுத்தணும், பொய் பேசுறதை நிறுத்தணும். பொய்மையும் வாய்மை இடத்து நான் வள்ளுவன். தேவைப்பட்டா வேற வழி இல்லாம ஒரு விஷயத்த சொல்லலாமே தவிர சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த நாளும் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. இறைவனை நீ அடைந்தால்தான், இறைவனுடைய புகழை பாடினால்தான், பிழையில்லாமல் பாடினால்தான், அன்பால் பாடினால்தான் யமனை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இல்லை யமனை பார்த்தா பயமாத்தானே இருக்கும். அதனாலதான் ரொம்ப அழகாக அனுபூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார். கார் மாமிசை காலன் வரை கலப தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடியத்தோடு வேலவனே என்று பாடினார். கார் மாமிசை காலன் வரை கலப தேர் மாமிசை வந்து உடனே நிப்பானா. இந்த பக்கம் எரும மாட்டு மேல யமதர்மன் நிப்பான் நம்மளை கூப்பிடுறதுக்கு. இந்த பக்கம் நீ பயப்படாத நான் இருக்கிறேன்னு மயில் வாகனத்தோடு முருகன் இருப்பான். பூ போல மயில் மீது ஏற்றி கொண்டு நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பான். அதற்குரிய ஆயத்தங்களை தானே நாம செய்யணும். என்ன அழகா பாடினார் அனுபூதியிலே. குகாயன என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியை. என்ன சுத்தி கிடந்து ஐயோ என் மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டாளே, அம்மா நீ என்ன விட்டுட்டு போயிட்டியே, அப்பா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிற அழுக சத்தமே என் வீட்டுல கேட்க கூடாது. அப்படின்னா என்ன பொருள்? என் வீட்டுல மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு பொருள். பிறந்தவன் சாகாம இருப்பானா? மரணம் சம்பவிக்கும்ல. அதனுடைய ஆழம் என்ன? பிறவா பெருநிலையை என் குடும்பத்துக்கு குடுன்னு பொருள். அதுக்காகதான் பிழை இல்லாமல் அவனுடைய நாமத்தை பாடு, யமனை பத்திய பயம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யமன் மிக கொடூரமான ரூபம் கொண்டவன். ஒரு காலத்துல யமன் எப்படி இருந்தான்? ஒரு காலத்துல யமன் எப்படி இருந்தான்? எரும மாடா வச்சிருந்தான், பெரிய கொம்புகளோட இருந்தான், நெருப்புகளை அவனுடைய ரோமங்கள் கொப்பளித்துக் கொண்டா இருந்தது. யமதர்மனை போல அழகானவன் இந்த உலகத்துல இல்லையா. அவ்வளவு அழகா இருந்தானா. மன்மதனை விட அழகாக இருந்தானா யமதர்மராஜா. செக்கச்சவேர்னு இருந்தானா. செக்கச்சவேர்னா அது எப்படிமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன பாருங்க, அந்த சந்தேகம் தீர்ந்துரும். ஒரு நம்பிக்கை தானம்மா. யமதர்மன் செக்கச்சவேர்னு இருந்தானா. நல்ல பவழம் போன்ற செவ்வாயா, நல்ல முத்துக்களை போன்ற பற்களா, நல்ல திராட்சையை உருட்டினா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் அத மாதிரி கண்ணா. அவ்வளவு அழகு பொருந்தியவனாக யமதர்மன் இருந்தான். அவன் வேலை என்ன, அவனுடைய திசை என்ன? தெற்கு.
அவனுடைய வேலை என்ன? இந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்றார் போல் அவரவர்களை கொண்டு போக வேண்டியது, தக்க வேளையில் கொண்டு போக வேண்டியது அவனுடைய வேலை. காலமறிந்து கொண்டு போக வேண்டியது அவனுடைய வேலை. ஆனா அந்த வேலையை அவனை செய்ய விடாம தேவ மகளிர் எல்லாம் அவனுடைய அழகிலே மயங்கி அவன் மீது மையல் கொண்டு மோக வலைப்பட்டு அவன் பின்னாடியே அலைஞ்சாங்க. அவனால அவன் வேலையை உருப்படியா செய்ய முடியலையா. அவ்வளவு அழகு. இந்த உலகத்துல 2 விஷயம் ரொம்ப பயப்படுற விஷயம் இருக்கு. ஒண்ணு மரணம். அந்த மரணத்தை தகுந்த முறையில் நிகழ்த்துபவன் யாரு? யமதர்மன். அவனுக்கு என்ன பேரு? காலத்திலே நம்மை கொண்டு போகின்ற காரணத்தினால் காலன் என்று பெயர். அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். இந்த உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பதால் கூற்றுவன் என்று பெயர். ஆனா யமதர்மனே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது எதுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்கள யாராவது? நல்ல பிள்ளைமா, திருமணம் ஆயிட்டா? இப்போ உள்ள பிள்ளைகள் எவ்வளவு தீட்சணியமா இருக்கு பாருங்க. யமதர்மா அவர் பொண்டாட்டிக்கு தான் ரொம்ப பயப்படுவார். எப்படி பார்த்தீங்களா? இல்ல உண்மை. யமதர்மன் ஒரு பொண்டாட்டி ஒரு காலத்துல அவரு தேவ மகளிர்ல இவ அழகா இருக்கா அவ அழகா இருக்கா இவளை திருமணம் பண்ணிடணும் அவளை திருமணம் பண்ணிடணும்னு நினைச்சார். இந்த அம்மா சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யமதர்மன் கல்யாணம் பண்ணானா, அவனுக்கு ஒரு பையன் முறந்தானா. இது ஒரு செவி வழி செய்தி தான், அம்மா சொன்னதுக்காக சொல்றேன். அப்போ பொஞ்சாதியால பயங்கர கொடுமையா. யமதர்மனை பார்த்து நம்மெல்லாம் பயப்படுறோம். யமதர்ம அவர் பொண்டாட்டியை பார்த்து பயந்துட்டு கிடந்தாரா. ஒரு நாள் மகன்கிட்ட சொன்னாரா, சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிடலான்னு இருக்கேன்னா. உடனே மகன், ஏமா அந்த அளவுக்கு உனக்கு அம்மா கொடுமைப்படுத்துறாளா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவ கூடலாம் மனுஷன் வாழ முடியாதியா. நிறைய பேர் மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அப்ப இவளை விட்டு சொல்லாம விழாம ஓடிடணும். நான் அப்பா பெத்த பிள்ளைய விட்டுட்டு ஓடுறியப்பா, இது நியாயமா அப்படின்னா. அவரு சொன்னாரு, யமதர்மன் கவலைப்படாரா, உனக்கு ஒரு சூட்சமா சொல்றேன். நீ இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? வைத்தியத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பெரிய வைத்தியர் ஆயிடுவேன். உன்னை எல்லாரும் வைத்தியம் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. யார் வீட்டிலையாவது யாராவது சோமில்லாம படுத்திருந்தா அந்த வீட்டுக்கு வைத்தியம் பண்ண நீ போனோம். அந்த வைத்தியம் பண்ற இடத்துல நான் உன் கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, நீ சும்மா தண்ணியை கோரி கொடுத்தாலும் அவன் பொழைச்சுக்கிடுவான். தண்ணியை குடிக்க கொடுத்தா கூட பொழைச்சுக்கிடுவான். ஏன்னா யமதர்மன் யார் கண்களுக்கும் தெரிய மாட்டார். தினமும் யமதர்மன் நம்ம கண்ணுல தெரிஞ்ச இந்த மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியுமா? இப்ப பக்கத்துல யம நிக்காருன்னு வைக்க, எவ்வளவு பதட்டமா இருக்கும். இவர் எப்ப நம்மளை கூட்டிட்டு போவாரா? நாய்க்கு தான் இறைவன் அதை மட்டும் தெரியாம வச்சான் சூட்சமமா. அப்போ நான் உன் கண்ணுக்கு, யார் கண்ணுக்குமே யமதர்மன் தெரிய மாட்டான். மரணம் வருகின்ற பொழுது மரணிப்பவனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் யமன் தெரிவான். ஆனா உனக்காக நான் ஒரு சட்டத்திட்டத்தை மாத்திரம்ப்பா. நீ யார் வீட்டுக்காவது வைத்தியம் பண்ண போறேன்னு வச்சுக்கோயேன், அங்க அந்த கேஸ் பொழைக்காதுன்னு இருந்தா கூட என் அனுகிரகத்தினால் நான் அங்க இல்லைன்னு சொன்னா நீ துணிஞ்சு இவர் பொழைச்சுக்கிடுவார்னு சொல்லு, பொழைச்சுக்கிடுவான். ஒருவேளை அங்க நீ என்ன பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நீ எவ்வளவு வைத்தியம் பண்ணாலும் அவன் செத்து போயிடுவான். நான் அவனை கூப்பிட வந்துட்டேன்னு அர்த்தம், பாசக்கயிறோடு நிக்கேன்னு அர்த்தம். சரிப்பான்ட்டான். ஒவ்வொரு இடமா வைத்தியம் பண்ண போவான். அங்க போய் சுத்தும் முத்தும் பார்ப்பான். யமதர்மன் இருக்க மாட்டார். அவன் குத்துயிரும் கொலையுருமா கிடப்பான். இந்த வைத்தியர் சொல்வார், ஒன்றும் கவலைப்படாங்க, நாளை காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்து பொழைச்சி மறுநாள் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருப்பார். இப்படியே வைத்தியருக்கு அப்படியே பேரும் புகழும் கொடிகட்டி பறக்கு. இதை கேள்விப்பட்டான் மன்னன். ஏன்னா மன்னனுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, இளவரசிக்கு. இந்த வைத்தியரை போய் கூட்டிட்டு வாங்கன்ட்டான். நீங்க மட்டும் என் பொண்ணை குணப்படுத்திட்டீங்கன்னா இந்த நாடும் உங்களுக்கு தான், என் பொண்ணும் உங்களுக்கு தான்ட்டான். சந்தோஷம். ஆகா, இத்தனை வருஷம் நம்ம பண்ணின வைத்தியத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு அப்படியே மருந்தை எடுத்து அந்த பொண்ணை பார்க்க தலைக்கு மாட்டில் அவங்க ஐயா நிற்கார் யமதர்மன். உடனே என்ன இந்த பையன் வந்து இங்கே நிற்கலாம் அப்படின்ட்டு, யோ அப்பா உனக்கு என்ன கொஞ்சமாவது புத்தி இருக்கா? எனக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வாழ்க்கைக்கு வரப்போது, தலைக்கு மாட்டில் வந்து நிற்கியப்பா. இல்லையா, நேரம் முடிஞ்சது, இளவரசியை கூட்டிட்டு போகணும்னா இந்த நாடையும் எனக்கு தாரன் இருக்கான், இளவரசியும் எனக்கு தாரன் இருக்கான், நல்லா இருப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போப்பான்னா. இல்லை அதெல்லாம் போக முடியாதுப்பா, காம்ப்ரமைஸ் பண்றது என் தொழில் இல்லை, கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆவன்னார். அப்படியா, கூட்டு போறியா? பின்னாடி உன் பொண்டாட்டி நிக்கா பாருன்னாரு. ஒத்த ஓட்ட ஓடிட்டான் யமதர்மன்.
அந்த அளவுக்கு கொடூரமா இருப்பாங்களாம் சில வீட்டுல. நான் எல்லாரையும் சொல்லல, சில வீட்டுல கொடூரமா இருப்பாங்களாம். அதனால தானே ரொம்ப அழகா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர் அதனினும் கொடிது அவர் கையில் இன்புடன் உண்பது தானேன்னு அவை பாடுனா. அப்படி ஒரு கொடுமை இல்லைன்னா அது நடக்குமா? அவ்வளவு அழகா இருந்தானா, ஒருத்தனையும் சாகடிக்கல, தான் வேலையுமே செய்யல, தேவ மகளிரோடு ஆடிக்கொண்டே இருந்தான். எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐயா இந்த யமதர்மன் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யலையா. உடனே சிவன் அவனை கூப்பிடு பாடினார். இப்ப நேரா புறப்பட்டு வந்தார் யமதர்மன். வந்த உடனே அவருடைய உருவத்தையே மாத்திட்டான் சிவன். கோரமான கொம்புகள், கலப்பை போன்ற பற்கள், இரத்தத்தை கொப்பளிக்கக்கூடிய கண்கள், உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் ரத்தம் பீரிடக்கூடிய அளவிற்கு மிக கோரமான ரூபம். வாகனம் என்னது? எரும மாடு. அவ்வளவு ஒரு கொடூரமாக அவனை படைத்து அவனை உருவாக்கி அவனை உருமாற்றம் செய்து, இப்ப யமன் கேட்டான் சிவன்ட்ட, அப்பா என்ன எதுக்குப்பா கூப்பிட விட்டேன்? நைல ஒன்று பார்க்கணும்னு தான் கூப்பிட விட்டேன், உன் வேலையெல்லாம் ரொம்ப ஒழுங்கா செய்யறியாமே அப்படின்னு. உடனே யமன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த தடாகம் இருக்கு பாரு, அதுல போய் உன் முகத்தை பார்த்துட்டு வா அப்படின்னார். நேரா வந்து தடாகத்துக்குள்ள எட்டி பார்த்தா கோர ரூபமா இருந்தான். அவன் எவ்வளவு அழகானவன், கோர ரூபத்தோட இருந்தான். சிவன்கிட்ட ஓடி வந்து, என்னையா நான் எவ்வளவு அழகா இருந்தேன், செக்கச்சவேர்னு இருந்தேன், பவள செம்மாயாக இருந்தது, முத்து பற்களாக இருந்தது, இப்ப கலப்பு போல மாறி 2 கொம்பு முளைக்க விட்டுட்டியா, நான் என்னையா செய்வேன், இவ்வளவு அசிங்கமாயிட்டேன்னா. சிவபெருமான் பதிலே சொல்லாம அவர் பாட்டு நிஷ்டையில இருக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப பதிலே கிடைக்கல, நேரா பிரம்மாட்ட போனார். பிரம்மாட்ட போனா அவர் 4 தலையோட உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே அவருக்கு 5 தலை, ஆணவத்தால ஒரு தலைய சிவன் கொய்தான், 4 தலையோடு இருக்கார். இவர் தலையிலேயே ஒன்ன புடுங்கிட்டு விட்டுட்டானே சிவன், இவர்கிட்ட போய் நம்ம உபாயம் கேட்டா எப்படின்னு நேரா புறப்பட்டு திருமால்கிட்ட போனார். நீதான்ப்பா என்ன காப்பாற்றணும், இந்த கொம்பு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாரு. சரி நீ கவலைப்படாத, உன் வேலையை நீ ஒழுங்கா செஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல தோன்றியவர்களுடைய வினைக்கு ஏற்றார் போல அவர்களை கொண்டு போக வேண்டிய நேரத்தில் கொண்டு போக வேண்டியதான உன் வேலை. அதை செய்யாம நீ தேவ மகளிரோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இனிமேலாவது நீ திருந்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கொம்பை மாற்றி கொம்புள்ள எருமையை வாகனமா கொடுத்தார். எருமைய வாகனமா கொடுத்து, இதுல இருந்து நீ மாற முடியாது, இனிமே உன் ரூபம் இதுதான், அப்பதான் எல்லா பயிலும் உன்னை பார்த்தா பயப்படுவான், ரொம்ப அழகா இருந்தேன்னு வச்சுக்கோ உன் மேல பயம் வராது. இப்ப நல்லா கண்ணாடி பார்த்து நம்ம சுமாரா தான் இருக்கும், அப்பதான் எல்லா பயிலும் நமக்கு பயப்படுவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடலாம். உன்னை ரொம்ப அழகாக்கிக்கிட்டா யாருக்கும் உன் மேல பயம் வரல. அதனால இந்த கோர ரூபத்தை பார்த்த உடனே பயம் வரும். இதுதான் உனக்கு இனிமே தலையெழுத்துன்னு சொன்ன உடனே அங்கிருந்து புறப்பட்டு நேரா வந்து பூலோகத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து பெருமாளை நினைத்து தவம் செய்தான். பெருமாளை நினைத்து தவம் செய்த போது பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து, அப்பா இந்த நேரத்தில் இவனை கொண்டு போகணும்னா அந்த பணியை நீ திறம்பட செய்யணும், அதுக்காகத்தான் உனக்கு தெற்கு திசைக்கு அதிபதியாக சிவன் உன்னை மாற்றினான், உன் கடமையிலிருந்து நீ தவறப்படாது. இல்லை, என் கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன், எல்லாரையும் சரியான நேரத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் என் வேலை, ஆனா என்னை நீ ஆசீர்வதிக்கும் பொருட்டாக இங்கே இருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று யமதர்மன் காட்டுக்கொண்டதன் பேரிலே கள்ளழகர் என்கின்ற நாமத்தோடு சுந்தரராஜ சுவாமிகள் மிக அழகாக அழகர் கோயிலிலே வீற்றிருந்து அருள்பாலித்தார். அங்க பெருமாள் வந்த உடனே லக்ஷ்மி நேர அவரை தேடிட்டு வந்து கல்யாணவல்லி என்கின்ற பெயரிலே அவளும் அங்கே இருந்து அருள்பாலிக்கிறாள். ஆக யமதர்மன் தெற்கு திசைக்கு அதிபதியாக இருந்தால் கூட அவன் திருமாலை சந்தித்த இடம் கள்ளழகர் வீற்றிருக்கக்கூடிய அருமையான மதுரையம்பதி. ஆக யமபயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், மரணபயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு முறையாவது போய் சுந்தர அழகரை பார்த்துட்டு வரணும். அழகரை கள்ளழகரை பார்க்கணும். கள்ளழகர் ஆத்துல இறங்குறத பார்க்க போறோமே, அதனுடைய ஐதீகம் என்ன? அவரை பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டு செழிப்பாக இருப்பது என்பது மட்டுமல்ல, மரணமில்லாமல் வாழ முடியும், ஆயுள்
கூடும் என்பது பொருள். அதனாலதான் கள்ளழகரையும் ஒரு தடவையாவது போய் என்ன செய்யணும், மிக அருமையாக தரிசனம் செய்யணும். யமதர்மன் அதுக்கு பிறகு கடமை மாறாமல் தன்னுடைய பணியை செய்தான். அவன் எப்படி தீர்ப்பு எழுதுவானான் தெரியுமா? 2 சிகரங்கள் இப்படி ஒன்றாக மோதுவது போல கற்பனை செய்யுங்கள். அந்த சிகரத்தினுடைய நடுவிலே ஒரு நூல் தொங்குமா. அந்தரத்துல சிகரம், அந்த சிகரத்தின் நடுவிலே இந்த தலைமுடி அளவிற்கு ஒரு நூல் தொங்கும். ஒரே ஒரு தலைமுடிதான், அந்த அளவிற்கு நூல் தொங்குமா. அந்த நூல்ல தான் ஒரு சிம்மாசனம் ஆடிக்கொண்டிருக்கும். அந்த சிம்மாசனத்தின் மேல் இருந்துதான் அவர் தீர்ப்பே எழுதுவாராம். தவறான தீர்ப்பு யமதர்மன் எழுதுவது இல்லை. அப்படி தவறான தீர்ப்பை அவன் எழுதுவானே ஆனால் அந்த முடியாலான அந்த சிம்மாசனம் அருந்து கீழே அகல பாதாளத்துக்குள்ள விழும். அங்க என்ன ஓடுமா? அக்னி ஆறு ஓடுமா. ஆக தவறான தீர்ப்பை யமதர்மன் எழுதினான் என்று சொன்னால் அந்த கயிறு அருந்து அக்னிக்குள் விழக்கூடிய ஒரு நிலை யமதர்மனுக்கே ஏற்பட்டு விடும். அதனாலதான் ஒரு காலத்திலும் அவன் தீர்ப்பை மாத்தி எழுத போறதே இல்லை. யாரையாவது கூப்பிட வந்துட்டான் வைங்க. ஏன்னா இந்த கள்ளழகருடைய அனுகிரகம் பெற்ற பிறகுதான் எரும மாட்டுக்கு கொம்பு கிடைச்சது, பாசக்கயிறு கிடைச்சது, கலப்பை பற்களோடு அவன் காட்சி தந்தான். இந்த கலப்பை பற்கள் திறக்கின்ற பொழுது உயிர்கள் வந்து உள்ள விழும். எவன் ஆயுள் முடியுதோ அவன் இந்த கலப்பை பற்களுக்கு இறையாமா. அது எப்ப அதிகம் என்று கேட்டால் உத்தராயணம் என்று ஒரு காலம் இருக்கிறது, தட்சிணாயனம் என்கின்ற ஒரு காலம் இருக்கிறது. தட்சிணாயன காலம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த 6 மாதங்களும் அளவுக்கு அதிகமாக இறைவனை இந்த மனம் என்கின்ற பீடத்திலே ஆவகனம் செய்து வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம். காரணம் என்ன என்று சொன்னால் இந்த 6 மாதங்களும் யமதர்மன் தன்னுடைய கோர பற்களை திறந்து உயிர்களை கவர வருவானாம் பாசத்தை வீசி. அதனாலதான் அந்த 6 மாசமும் மிதமான உணவு சாப்பிடு. புரட்டாசி மாசம் எல்லாம் சைவமா இருக்கமே, மிதமான உணவு சாப்பிடு. ஐயோ புரட்டாசி ஐப்பசி வந்தது, அதுக்கு முன்னாடியே சஷ்டிக்கு முன்னாடியே நவராத்திரி வந்துட்டு, அடுத்தாப்புல கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு, அடுத்தாப்புல ஒவ்வொரு விரதமா வரும். புரட்டாசி வரும், அப்புறம் கார்த்திகையில தீபம் வரும், மார்கழியில திருவாதிரை வரும். இந்த 6 மாசமும் மிதமான உணவு உண்டு, சாத்வீகமான உணவு உண்டு. இறைவனுடைய நாமத்தை இடையராது சொன்னோம் என்று சொன்னால் அவனுடைய கோர பற்களுக்குள்ளே சிக்காமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள இயலும். அதனாலதான் அந்த மாதம் முழுதும் பெருமாள் காக்கக்கூடிய பெருமாள் ஆழ்வார்களுடைய பாசுரத்தை பாடு. கார்த்திகை மாசம் சிவாய நமக சொல்லு, ஓம் நம சிவாய சொல்லு, திருவாதிரையில பல்லாண்டு பாடுன்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டை பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் காலன் ஒரு நாள் வரப்போவது உறுதி. ஆனால் அந்த கால நாள் வரவேண்டிய வேளையை கூட தள்ளி போட இயலும். யார் சொன்னா தள்ளி போடுவாங்க? இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு பெரிய அதிகாரி இருக்காருன்னு வைங்க, அவருக்கு கீழே ஒரு 4 அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் கையில் அதிகாரம் இருந்தா கூட அவரை விட ஒரு பெரிய ஆளு எப்பா சரிப்பா போனா போது, அவருக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுன்னு சொன்னா ஐயோ நம்மளை விட சீனியர் ஆபீசர் சொல்லிட்டாரு, நம்ம கேட்டுதான் ஆகணும்னு கேட்பாங்க பாருங்க. அத மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் யமதர்மனுக்கு இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவர்தான் எம்பெருமான் முருகன். செயல்பட்டழிந்தது செந்தோர் வயல் பொழில் தேங்கடம்பின் வால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறாரே. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? எம்பெருமான் முருகனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால ரொம்ப அழகாக அழித்து பிறக்க விட்ட அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர், எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் என்றோ கவி கற்கின்றதே. இவ்வளவு கொடூரமானவன் யம, அவன் வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்காத. உன் காலம் இருக்கின்ற வரைக்கும் நீ முருகனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. யமனே உன் கண் முன்னால் வந்து பாசக்கயிரோடும் எரும மாடோடும் நின்றால் கூட கார்மாமிசை வந்து முருகன் உனக்கு காட்சி தந்து உன்னை பூ போல அரவணை
அழைத்து செல்வான் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த முருகனை நினைத்தால் சகல சௌபாகியங்களும் மங்களமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்மை வந்து சேரும். ஆக ஒரு பாடலை பாடினால் கூட பிழையில்லாமல் அர்த்தம் புரிந்து தெளிவாக நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை ஒரு பயனாக வைத்துக் கொண்டு நீங்கள் பாட வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி ஆலய நிர்வாக பெருமக்கள், இன்றைய உபயதாரர் ஐயா சரவண பாண்டியன் அவர்கள், நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், ஒலி ஒளி அமைத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், காவல்துறை சார்ந்த அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே திரளாக கூடியிருந்து இந்த சொற்பொழிவை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் இணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் விழாது பெய்க, மலிவிழம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, புறவிலாதீர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நத்தவம் வல்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இவர்தான் எங்க உபயதாரர் சரவண பாண்டியன். ஒரு நல்ல ஒரு வாழ்த்து. ஏன்னா ஒரு நிகழ்வை நடத்தணும்னு ஒருத்தருக்கு மனசு வரணும்ல. கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் அந்த மனசு வந்துருமா? அதை செய்யக்கூடிய முருகன் அவர்களை பணித்திருக்கிறார். அவர்களையும் இந்த வேளையிலே வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றினார் அம்மையார்.